ஏங்க என்னப்பா எங்க போறீங்க? இந்த கடை வீதி வரைக்கும் போயிட்டுருப்பா. அப்படியா? சரி, அப்ப நீங்க வரும்போது ஒரு ரைஸ் வாங்கிட்டு வந்துருங்க. ஏன்னா சாயந்தரம் எங்க அக்கா மகளுக்கு பிறந்த நாள், அவங்க கேக் வெட்டுறாங்க. நான் அங்க போயிருவேன். அப்புறம் வந்தாலும் என்னால சமைச்சுட்டு இருக்க முடியாது. நான் அது போயிட்டு கேக் வெட்டிட்டு பாப்பா கையில ஒரு 500 ரூபாய் கொடுத்துட்டு வரேன். சரிங்களா? என்னங்க என்ன வேணும்? அம்மா, என் மக உள்ள பேரனுக்கு முடியலன்ட்டு ஆஸ்பத்திரியிலேயே வந்து பார்த்துக்கிட்டு இருக்காம்மா. என் மக சோறு தண்ணி ஆக்கி கொண்டு போக ஆள் இல்லம்மா. அது கடையிலேயே 3 நேரமும் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்கம்மா. வேலை வெட்டி இல்லாத நேரம் இந்த செலவு வேற வந்துருச்சுமா. இந்த பிள்ளை என்னம்மா செய்வா? அதுக்கு இலைய என்ன செய்ய சொல்றீங்க? நாளைக்கு காலையில இப்படி சோறு தண்ணி ஆக்கி என் மகனு நீயும் கொண்டு போய் கொடுத்துட்டு வந்தீங்கட்டா அவங்களுக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும், எனக்கும் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும்லப்பா. என்னாலலாம் சோறாக்கிட்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டு பாத்துட்டு இருக்க முடியாது, எனக்கு வேலை இருக்குது. சரிம்மா, உன்னால போக முடியாதுல்ல, இப்படி சோறு தண்ணிட்டாலும் ஆக்கி கொடுமா. நானாச்சும் கொண்டு போய் கொடுத்துட்டு பார்த்துட்டு வாரிம்மா. உங்களுக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதா? நான் தான் போக முடியாதுன்னு சொல்றேன். அப்புறம் எதுக்கு திரும்ப திரும்ப சொன்னதே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? அப்புறம் என்னங்க, உங்க அம்மாவுக்கு நான் சொல்றதே புரிய மாட்டேங்குது, அப்புறம் கத்தாம என்ன செய்வாங்க? ஏய், அன்னைக்கு மட்டும் உங்க அக்கா முடியாம இருக்க ஆஸ்பத்திரி இருக்கும்போது 10 நாள் சோறாக்கி நீ கொண்டு கூட்டிட்டு வந்தியே, அன்னைக்கு ஏதாவது எங்க அம்மா தான் கேட்டுச்சா? எங்க அம்மா எதுவும் நீ போகலாம் தடுத்துச்சா? எதுவும் சொல்லிச்சா? இன்னைக்கு ஒரு பச்சை பிள்ளைக்கு முடியலன்னு சொல்றாங்க, போய் பார்க்க போன கூப்பிட்டா அதுக்கு இவ்வளவு சலுப்பு சலிச்சுக்கிற. இங்க பாருங்க, எனக்கே ஆபரேஷன் பண்ண உடம்பு, சும்மா என்னால அங்கிட்ட அலைஞ்சிட்டு இருக்க முடியாது. ஏன் அன்னைக்கு உங்க அக்கா ஆஸ்பத்திரி இருக்கும்போது ஆபரேஷன் பண்ணி தான் இருந்தா, ஏன் அன்னைக்கு பண்ணி போய் சோறு பண்ணி கொடுக்கல? அப்போ உங்க அக்காளுக்கு மட்டும் நீ அலைய முடிஞ்சது, இன்னைக்கு என் தங்கச்சிக்கு முடிஞ்சு சொல்லும் போது மட்டும் உன்னால வர முடியல. இப்ப என்னங்க, எங்க வீட்டுக்கு செஞ்சது நீங்க சொல்லி காட்டிட்டு இருக்கீங்களா? ஏய், இங்க பாரு, நான் இது வரைக்கும் உன்னை சொல்லி காட்டணும்னு நினைச்சது கிடையாது. ஆனா நான் சொல்லி காட்ட அளவுக்கு நீ தான் நடந்துக்கிறப்ப. நான் என்ன சொல்ல வைக்கிறேன்? அங்க இப்ப பாக்க போனோம்னா நீங்க பாத்துட்டு சும்மா வருவீங்களா? கையில காசு கொடுக்க சொல்லுவீங்க. என்கிட்ட காசு இல்ல, ஒண்ணுமில்ல. ஆமா, சொல்லிட்டேன். என்னது காசு இல்லையா? நேத்துல சம்பளத்தை வாங்கி முழுசா கொண்டாந்து கொடுத்தேன். நான் சம்பாதிச்ச காசு மட்டும் உங்க வீட்டால் தின்றதுக்கு மட்டும் கொடுத்து வச்சிருக்கு, எங்க வீட்டாளுக்கு செலவழிக்க மட்டும் இவ்வளவு கஷ்டப்படுறா. இங்க பாருப்பா, உன்னை குத்தி காட்டவோ அல்ல உன்னை காயப்படுத்தவும் நோக்கம் இல்லை. உங்க வீட்டால எந்த அளவுக்கு பாசமா நேசிக்கிறியோ அதே மாதிரி எங்க வீட்டு அக்கா தங்கச்சிலையும் வந்து சமம் பாசமா பாரு. அதைத்தான் சொல்றேன். இங்க பாரு, கட்டிக்கிட்டு இருக்காண்டி எங்க பெத்தவங்கள கூட பிறந்தவங்களை வந்து வெட்டிட்டு வர ஆள் நான் கிடையாது. எனக்கு எல்லாருமே முக்கியம்தான், அது முதல்ல புரிஞ்சுக்க. நீ போய் முதல்ல சோறாக்கி எடுத்து வை, போய் அக்கால பார்த்துட்டு கொடுத்து வருவோம்.